இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான வேளையில் இன்றைய நல்லாளில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அயோத்தியா கோயில் ராம பிரதிஷ்டை நடந்து கொண்டிருக்கின்றது. இருந்தும் ஒட்டுமொத்த ராமபக்தர்களின் ஆசீர்வாதமும் அயோத்தி ராமரின் ஆசீர்வாதமும் விஜயகாந்த் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும். விஜயகாந்துடைய கனவுகள் நிறைவேற வேண்டும். நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றேன். நான் தொடர்ந்து ஜோதிர்லிங்க யாத்திரை, சோம்நாத், பாலி வைத்தியநாத், மகாராஷ்டிரா போன்ற தொடர்ந்து பயணங்கள் இருந்தாலும் இந்த பதிவை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு பேசிக்கொண்டதனால் நமக்கு ஏன் ஒரு 5 வீடியோ போட்டோம், அரசியல் பதிவு தேவையில்லை, நம்ம ஆன்மீக பதிவு போவோம் அப்படி என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை போன்றவர்கள் பல பேருடைய, இப்போ நான் பேச தான் தெரிகின்றது, பல பேருடைய ஆழ்மனதில், பல பேருடைய மனசில் பொதிந்திருக்கக்கூடிய விஷயத்தின் தமிழ் மக்களின் குரலாகவும் விஜயகாந்த் ரசிகர்களின் பெருமக்களின் குரலாகவும் அந்த கட்சிக்காரர்களின் குரலாகவும் சினிமா துறையில் இருக்கும் நிறைய மனிதர்கள், ஏன்னா அவங்க சினிமா துறையில் நான் ஒரு காலத்தில் இருந்தேன், வருவேன், மீண்டும் படங்கள் தயாரிப்போம். இப்பொழுது தீவிரமாக ஆன்மீக பயணத்திலும் காசி, கயா, அயோத்தி, இந்த மாதிரி ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், ஜோதிர்லிங்க யாத்திரைகள்னு தொடர்ந்து நம்முடைய அமிர்தகாரா கடந்த 5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 150 ப்ரோக்ராமுக்கு மேலே பண்ணிடுச்சு. இந்த ட்ராவலில் இருக்கும்போதும் இந்த பிஸி ஷெடியூல்லையும் இந்த வீடியோ தேவையா, இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த வீடியோ போடணுமா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கமெண்ட்ஸ், இந்த ரசிகர்களின் கோரிக்கையும் உங்களை போன்ற ஆன்மீகவாதிகள் இதை தொடர்ந்து பேச வேண்டும் என்ற நண்பர்களுக்காகவும் இதை பேசுகின்ற நண்பர்களே. ஆகவே என்னுடைய ஆன்மீக நண்பர்கள் இதை முழுவதும் அரசியல் பதிவு தான், இதை பார்க்க வேண்டியதில்லை. மற்றபடி அரசியல் சார்ந்து, அவர்களின் ரசிகர்கள் சார்ந்து, அவர்களின் கட்சிக்காரர்கள் சார்ந்த நண்பர்கள் இதை பாருங்கள். பார்த்துவிட்டு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதை தொடர்ந்து இதே சம்பந்தமாக ஆன்மீக உளவியல், மக்களின் ஆழ்மன சக்தி என்றால் நாங்கள் இருக்கிற பிஸி ஷெடியூலில் சுத்தமாக நேரம் இல்லை, இருந்தாலும் பதிவிடுங்கன்னா நான் யூடியூபே கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் பெரிய வரவேற்பு, மற்றபடி ஃபேஸ்புக்கில் பெரிய வரவேற்பு. நான் ஆன்மீகம் சார்ந்து போயிட்டுருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 300 வாட்ஸ்அப், 350 வாட்ஸ்அப் குரூப்புக்கு மேலே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபேஸ்புக் பேஜ் மேலே ஆன்மீகம் சம்மந்தமாக பேசிட்டோம். யூடியூப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. இந்த விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாமனிதரை பற்றி பேச ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து இது நான் செய்யவில்லை, காட்ஸ் பிளான். எப்போயோ என்னுடைய ஆழ்மனதில் ஒரு காலத்தில் விஜயகாந்தை ரசித்திருக்கும், அவருடைய சமூக சேவையை ரசித்திருக்கின்றோம். நான் மட்டுமல்ல, அந்த காலத்தில் கிராமங்களில் வாழ்ந்த அனைவருக்குமே தென்னகத்தின் ஜாக்கி சான் விஜயகாந்த் தான். அதாவது ஒரு ரசனை மிகுந்த மனிதர்கள், அப்பயே ஒரு டேஸ்ட், ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கவங்க. அவங்க கமலஹாசன் ரசிகராக இருப்பார்கள். மற்றபடி ஸ்டைலிஷ், மாடர்ன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற அதெல்லாம் ரஜினி ரசிகராக இருப்பார். ஆனால் கிராமங்கள் முழுவதும் பிஎன்சி சென்டர்லாம் ஃபைட்டை விரும்புவாங்க. சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி இந்த பப்ஜி ப்ரோக்ராம், இப்போ இன்றைக்கி இவ்வளோ மீடியாவில் விளையாட்டுகளில் சண்டை, இந்த ஃபைட்ஸ், இந்த கார் ரேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்புகிறாங்களோ, அது மாதிரி உழவன் மகன் படம் பார்த்துட்டு சின்ன பிள்ளையில் கிராமங்களில் ஒரு இதில் பார்த்துட்டு அதுலேருந்து அந்த ஃபைட் படமாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அது நான் மட்டும் இல்லை, எல்லோருடைய இளைஞர்கள், தென்னகத்தின் பிஎன் சென்டரில் இருக்க எல்லாருடைய ஆழ்மனதிலும் அந்த அற்புதமான விஜயகாந்துங்கிறவர் 90 கிட்ஸில் எல்லாருடைய ஆழ்மனதிலும் பொய்ந்திருக்கக்கூடிய விஷயம்தான். அதற்கப்புறம் நிறைய படிக்க ஆரம்பித்து விட்டோம். ஓஷோ, ஆன்மீகம், இமயமலை, ஹிமாலயாஸ் போட்டதுனால இது கவனம் செலுத்தவில்லை. எப்பயோ 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஆழ்மனதில் போட்ட விதை இப்பொழுது விருட்சமாகி, அந்த எமோஷனலாக சும்மா ஒரு வீடியோ பேசிட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். தொடர்ந்து ரசிகர்களுடைய ஆதரவுனால் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது நண்பர்களே. ஆகவே இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்ப்பதற்கு அமிர்தகாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து வீடியோஸ் வர்றதுக்கு. இதோட முக்கியமான விஷயம், வழக்கம்போல் உங்களுடைய ஆதரவான கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேமுதிகவின் ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டமும் ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் விஜயகாந்தினுடைய அபிமானிகளும் படித்து கொண்டு இருக்கிறார்கள், ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். இதுவரையிலும் நான் போட்ட 5 வீடியோக்களுக்கும் ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் என்னை திக்குமுக்காடி செய்துவிட்டது. ஒரு மனிதனுக்கு யாரும் அதில் போட்டதில் ஒரு 50% தான் தேமுதிக பார்த்துட்டு கடந்துடுறாங்க. ஆனால் எல்லாம் பொதுமக்கள், என் ஓட்டு விஜயபிரபாரனுக்கு, என் ஓட்டு விஜயபிரபாரனுக்கு, என்னுடைய ஓட்டு விஜயபிரபாரனுக்கு, நான் அந்த குடும்பத்துக்கு, எங்கள் குடும்பம் ஒட்டுமொத்தமாக செய்யும், நான் ஒரு 100 ஓட்டு வாங்கி தரேன், நான் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்காக உதவி செய்வேன். விஜயகாந்த் வேணா இன்றைக்கு மறைந்திருக்கலாம்,
ஆனால் அவர்கள் குடும்பத்துக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக அம்மை அப்பராக தாய் தந்தையராக இருந்து அவர்கள் குடும்பத்தை காக்கும் அளவுக்கு ஆசீர்வதிக்கும் அளவுக்கு ஒரு வேர்ல்டு வைடு உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் அந்த குடும்பத்துக்கு நான் தாயாக இருப்பேன், தந்தையாக இருப்பேன், வழிகாட்டியாக இருப்பேன், குருநாதர்களாக இருப்பேன், அந்த குடும்பத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பேன். ஆயிரக்கணக்கான அம்மையும் அப்பனும் சிவனும் பார்வதியாக இறங்கி அவர்கள் ஆசீர்வதிக்க போகின்றார்கள், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆழ்மன சக்தியே பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆழ்மன சக்தியே பிரம்மாண்டமான ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைய தலைப்பாக நான் பேசக்கூடியது விஜய் பிரபாகரர் பொது வேட்பாளராகின்றாரா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் விஜய் பிரபாகரை முன்னிலைப்படுத்துவதனால யார் மனதும் புண்பட போகின்றதில்லை. நான் பேசுவது யதார்த்தம். உண்மையிலேயே அவருடைய மனைவியின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் மாறாத மரியாதையும் மாறாத பற்றும் நான் வைத்திருக்கின்றேன். அந்த கட்சியின் கொள்கை, அந்த கட்சி நகர்ந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்துமே அவர்களுக்கு தெரியாது கிடையாது. அவர்கள் அரசியலில் பலந்தொன்று கொட்ட போட்டவர்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள். இருந்தும் ஒரு கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு ஆன்மீகவாதியாக, இந்த மக்களின் உளவியலை 25 ஆண்டுகளாக தீவிரமாக படித்தவன் என்ற முறையில் இந்தியா முழுவதும் காந்தியடிகள் இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணி சவுத் இந்தியா தமிழ்நாட்டின் அரசியல் எப்படி இருக்கும், ஆந்திரா அரசியல் எப்படி இருக்கும், கேரளா அரசியல் எப்படி இருக்கும், மகாராஷ்டிரா அரசியல் எப்படி இருக்கும், குஜராத் அரசியல் எப்படி இருக்கும். நான் நீண்ட காலம் குஜராத்தில் இருந்தேன். இந்தியா உத்தரப்பிரதேச அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்தியா முழுவதும் நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டேன். ஒரு 17 ஸ்டேட்டில் கிளாஸ் போட்டிருங்க அப்படிங்கிற ஒரு தகுதியின் அடிப்படையில் தான் மக்களின் மனநிலை எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு எவ்வளோதான் முட்டி போட்டு எவ்வளோதான் நீங்கள் தடுங்கண்ணம் போட்டாலும் கேரளாவில் போய் ஒரு நடிகர் நாடாள முடியாது. அதிகமாக படித்தவர்கள், அதிகமான கம்யூனிஸ்டும் உள்ளவர்கள், காங்கிரஸ்காரங்களே கம்யூனிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய அமைச்சர்களே, நிறைய பெரும் மனிதர்களே, நிறைய நண்பர்கள். நான் பெயர் சொல்ல விரும்பலை. நான் என்னுடைய பதிவுகள்லாம் போட்டிருக்கேன். இன்றைய டாப் மோஸ்ட் நடிகையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண பெரும் ப்ரொடியூசர், பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸு அவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் சாதாரணமாக வரும்போது அந்த அமைச்சர்லாம் கேரளாவிலேருந்து வரும்போது எந்த அலட்டலும் இருக்காது. ஒரு துறை அமைச்சர் ஒரு கார் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவங்களோட எளிமை, அவங்களோட வலிமை. கேரளாவுடைய அரசியலுங்கிறது டோட்டல் வேறு. அது இப்போ பேச வேண்டிய நேரம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சினிமா உலகத்தை நம்பி, சினிமா உலகத்தை வைத்தே தமிழகத்திலும் நிறைய படித்தலைஞர்கள் நிறைய விஷயங்கள் வந்துவிட்டாலும் ஆரம்ப காலத்திலேருந்து திங்க் டேங்க் அறிவாளிகள் ஒரு பக்கம், காலூர் இளைஞர்கள் ஒரு பக்கம் அண்ணாவின் பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் அவர்களுடைய கட்சி பேசி 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 வந்த கட்சிகளை தாண்டி, இதெல்லாம் தாண்டி நீங்கள் அவரை எதிர்த்து அரசியல் செய்த கலைஞருடைய பேச்செல்லாம் மயங்கி கிடந்த அந்த கலைஞர் பேசினார்னா அப்படியே மயங்கி கிடக்கிறாங்க. அப்படியாப்பட்ட பேச்சாற்றல் மிக்க ஒரு மனிதர், மிக பெரும் பேச்சாற்றல் மிக்க மனிதர்கள். நீங்கள் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றங்களும் பேசி பேசி பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள். அவர்கள் உள்ள பேச்சாளர்கள் ஈடுனே யார் இருக்கா? அப்படி இருந்து குண்டடிப்பட்டு கட்டுப்போட்டு எம்ஜிஆர் அந்த ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ, அதை வச்சு அந்த அனுதாபலையை ஜெயிச்சு வந்தாரே, அது எப்படி? அதுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய மக்களுடைய மனநிலை. இதைத்தான் நான் இப்பொழுது விஜய் பிரபாகரனுக்கு ஒப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறேன். நான் பேசும் உளவியலையும் அரசியலையும் உற்று நோக்கி கவனித்தீர்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் புரியும் நண்பர்களை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இப்பொழுது ஒவ்வொரு எம்பிக்காக ஒவ்வொரு இடத்தில் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள், உண்மையிலே அவர்களெல்லாம் பெருமகனார் சொல்கிற மாதிரி ஒரு தங்கம், அரை பவுன் தங்கம் தான் அது. அந்த அரை பவுன் தங்கத்தை போடும்போது அது முழு தங்கமாகிடுது. அதெல்லாம் உண்மைதான். அந்த மாதிரி போன்றவர்கள்லாம் விஜயகாந்தை தனி மனிதராக 3வது அணியாக நிற்க வைத்து ஒரு பெரும் முயற்சி எடுத்தார்கள். அது வெற்றி பெறவில்லை. அவர்களெல்லாம் இப்பொழுது பிரிந்து ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கின்றார்கள். உண்மையில் கம்யூனிஸ்ட் நண்பர்களும், திருமாவளவனார் போன்ற நண்பர்களும், வைகோ போன்றவர்களும் இதை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களெல்லாம் அவர்களோட பழகி அவருடைய அரசியல் சறுக்களுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தார்கள். அதை ஒரு காரணமாக சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு உண்மையான மனசாட்சி இருந்து இன்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் 2ஆக பிரிந்திருந்தாலும் அந்த கட்சியும் அவர்களோடு ஒன்றிணைந்த எல்லா மக்களும் சேர்ந்து இன்றைய ஆளுங்கட்சி தனிப்பட்ட முறையில் புரட்சி கலைஞர் மேல் ஒரு தனி அன்பு கொடுத்து அரசு மரியாதையும் செய்த காரணத்தினால் நான் சொல்லும் கோரிக்கையை யாராவது ஒரு நல்ல மனிதர், யாராவது ஒரு பொது உடைமை சிந்தனை உள்ளவர்கள், யாராவது இந்த விஜயகாந்த் குடும்பத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், உயிரோட்டம் செய்ய வேண்டும், இந்த பெரும் அனுதாபலை எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வர வேண்டும் என்றால் விஜய் பிரபாகரனை ஏதோ ஒரு வட மாவட்டத்தில் அவர்கள் விரும்பி அவர்கள் நின்ற ஒரு தொகுதியில் பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். இது என்னுடைய முதன்மை கோரிக்கையாக வைக்கின்றேன். இது தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த அரசியல் நாகரிகம் ஆந்திராவில் இருந்தது. ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி இறந்தவுடன் அந்த தொகுதியில் அவருடைய மனைவி, அதை இப்போ ஆட்சியில் இருந்தாங்க, பவர்ஃபுல்லான சூழ்நிலைகள் இருந்தாங்க, அவர் மனைவி நிற்கிறேன்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் மரியாதை செய்து, அதனால தான் சந்திரபாபு நாயுடு கூட அந்த உயர்ந்த தன்மையிலிருந்து அடுத்தடுத்து அந்த நாகரிகத்தினால தான் அரசியலுக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி அதை பீட் பண்ணார். அந்த அரசியலை பற்றி போன பதிவிலே பேசியிருக்கின்றேன்.
இது இந்தியா முழுவதும் அந்த நாகரிக அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையே நீங்கள் தேமுதிகவுக்கு செய்யக்கூடாது. அதுவும் விஜய் பிரபாகரனுக்கு இது சூட்டாகும் என்று ஏன் நான் சொல்கின்றேன் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது எம்ஜிஆர் செய்த அரசியல் விமர்சன அரசியலே இல்லை. பெரும்பாலும் இவங்க ஒட்டு மொத்தமாக என்னென்ன கிளிகள்னு கிழிச்சு தொங்கோட முடியுமோ அத்தனையும் எதிர்கட்சிகள் செய்த போது கூட அவர் மௌனமாக இருந்து இந்த கையசைத்து இந்த கும்பிடு போட்டு பேச முடியாமல் திணறணுன்னு அந்த அனுதா போட்டு தான் அள்ளி 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 வந்துச்சு. இது தமிழ் மக்கள் எப்பொழுதுமே ரசிச்சுட்டு இருப்பாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இவர்கள் அந்த கட்சி அலுவலகத்தில் வைத்து அங்கேயே பொதித்திருந்தால் இது ஒரு பெரிய ஃபோக்கஸ் ஆகிருக்காது. இப்போ நடிகர் சங்கம் ஒரு பெரிய விழா எடுத்துச்சு. அன்றைக்கி அந்த விழா சாதாரணமாக அவங்களுடைய டிவி சேனலுக்கெலாம் ஏதோ டிஆர்பி ஏற்ற வேண்டும் என்பதற்காக விஜயகாந்தோடைய சமாதியில் நிறைய டெய்லி போடுற கூட்டத்தை போட்டவங்க நடிகர் சங்கத்தை கூட்டத்தை அவ்வளோ ஸ்டார்ஸ் ஒன்று சேர்ந்துருக்கும் போது அதை லைவாக பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி அது நடந்த விஷயம். பிரதமர் அவர்கள் சென்னையில் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டதுனால அதை அவர்கள் நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை. இப்போ யூடியூப்பில் விட்டு விட்டால் போயிட்டு இல்லை என்றால் அதுவும் பிரம்மாண்டமான ஒரு அலையை எத்தனை பேர் பேசுனதும் தமிழ்நாடு இப்போ யூடியூப் பார்க்காத மனிதர்களுக்கு பிஎன்சி ஃபுல்லாக எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும். போய் சேர்ந்துருக்கு, எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு. இருந்தாலும் அந்த மோடி ப்ரோக்ராம் இல்லைனாக்கா இது இன்னும் பிரம்மாண்டமாக போய் சேர்ந்துருக்கும். நான் சொல்ல வருவது என்ன என்றால், நான் சொன்ன மாதிரி ஆழ்மனம் ஒரு கேமரா மாதிரி போய் பதிஞ்சங்கிறது விஜய் பிரபாகரன். இப்படி கும்பிட்டுட்டு அந்த தீவுத்திடலேருந்து அந்த பாடியை பார்த்து அப்பாவோட பார்த்து இப்படி பாருங்கன்னு கூட்டத்தை காமிச்சது ஒவ்வொருத்தருடைய கண்ணீரிலும் கண்ணி வந்தது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய சென்டிமெண்டல், அதை ரமணா படத்திலே வச்சுப்பேன், ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நீங்கள் படித்தவர்கள் ஓட்டு போடுவது கொஞ்சம் தானே. அவர்கள் பெரும்பாலும் இந்த 30% மக்கள் ஒரு 10% மக்கள் படித்தவர்கள் இருக்கின்றார்கள், மெத்த படித்தவர்கள் இருக்கார்கள், அறிவாளிகள் இருக்கார். அவங்க பெரும்பாலும் கூட்டத்தில் போய் ஓட்டு போடுறதே கிடையாது. அந்த டிவி விமர்சனங்களை உட்காந்துட்டு பத்திரிகையில் உட்காந்து கருத்து சொல்கிற எந்த பெரிய கருத்து கந்தசாமியும் பூத்துக்கு போய் ஓட்டு போடுறது கிடையாது. ஓட்டு போகிறது பாமர மக்களும் இந்த சென்டிமெண்டல், அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அந்த சென்டிமெண்டலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் போய் பூத்தில் ஓட்டு போடுறாங்க. ஆகவே அத்தனை பேரோட மனநிலையிலும் நிற்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், விஜயகாந்த் அவருடைய மகன் ஏதோ ஒரு தொகுதியில் வட மாவட்டத்தில் ஒரு பொது வேட்பாளராக நிற்கப்பட்டு அவருக்கு போட்டி வேட்பாளராக இருந்து அவர் ஒரு முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் ஒரு எம்பியாக. ஏனென்று கேட்டால் இப்போ விஜய் பிரபாகரன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன விமர்சனத்தை வைப்பீங்க? அவருக்கு முன்னாடி நீங்கள் விமர்சனம் வைக்கிறது எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ யாரும் என்ன விமர்சனம் வைப்பீங்க அந்த பையன் மேலே? அப்பா இழந்துட்டு இப்படி, அதாவது அந்த அண்ணன் தம்பி 2 பேருமே கவனித்து பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் பெரும்பாலும் அவங்க அப்பா மாதிரி அப்படியே இரும்பு மனிதராக இருந்துட்டு அந்த பையன் பெருசாக பொது மேடைகள்லையோ இல்லை அந்த அந்த அன்னைக்கு அழுததுலையோ பேலன்ஸ் பண்ணிட்டாப்புல. பையன் சின்ன பையனாக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிட்டாப்புல, கண்ணீர் வருங்கிறது வரவே இல்லை. ஆனால் விஜய் பிரபாகரனுக்கு இயற்கையாகவே இந்த எமோஷனல், அது தெரிந்து வந்ததோ தெரியாமல் வந்ததோ அறிந்து வந்ததோ அறியாமல், அந்த தந்தை இறந்த நாள் முதல் வீடியோவில் காமிக்கிறவர்களும் நேற்று நடிகர் சங்கத்தில் பேசினவர்களும் தேமி அழுகிறது, அந்த கண்ணீர் விடுறது, அந்த எமோஷனல் ஆகிறது, அந்த அழுதுகிட்டு அன்றைக்கி துக்கத்தில் இந்த சட்டை பையில் ஒரு கட்சி கூட இல்லாமல் அந்த சட்டை துணியிலே அந்த அழுகை அழுதது, இதெல்லாம் இன்னும் 20 வருஷத்துக்கு மக்கள் நிற்கும். அப்பா அள்ளி அள்ளி கொடுத்தானே, கர்ண மாதிரி கொடுத்தானே, இந்த இதெல்லாம் அப்படியே பிம்பமாக நின்றுச்சு. இப்படியாப்பட்ட குடும்பம், இப்படியாப்பட்ட தானே தலைவன், இப்படியாப்பட்ட கர்ம வீரன், இப்படியாப்பட்ட ஒரு கர்ண பிரபுவோட பையன் இப்படி கண்ணீர் விடுகின்றானே அப்படிங்கும்போது என்னுடைய கமெண்ட்ஸில் தான் பார்க்குறேன். நான் தேமுதிக ஆரம்பிக்கும் போது ஓட்டு, அதுக்கப்புறம் நான் ஏடிஎம்கே மாறிட்டேன். ஆனால் இந்த தேர்தலில் என்னுடைய குடும்பமில், என்னுடைய நண்பர்களில், என்னுடைய கிராமத்தையும் நான் தேமுதிகவுக்கு ஓட்டு போட வைக்கிறேன். 100கணக்கான கமெண்ட்ஸ் வருது. அப்போ அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு அலை இருக்கோ, விஜயகாந்த் உயிரோடு இருந்து எப்படி ஒரு 10% ஓட்டை வாங்கினாரு எனக்கு தெரிந்து இன்றைய கணக்கெடுப்பெல்லாம் சொல்லுகின்றது. உண்மையான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் இப்போ வரும், எலெக்ஷன் அறிவித்தோன்னா வரும். வந்ததுக்கப்புறம் தேமுதிகவோட ஓட்டு சதவீதம் 2 மடங்களில் கிட்டத்தட்ட 4-5 மடங்கு உயர்ந்திருக்கின்றது. அது உண்மை. 3%, 1.5%, 2% வரவங்களாம் கூட்டணி வச்சு ஒரு எம்பி வாங்கும்போது உங்களுக்கு 10%க்கு மேலே விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது என்ன இருந்தால் அதை தாண்டி இப்பொழுது விட்டது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி என்னுடைய ஒரு வீடியோ சும்மா உதாரணத்துக்கு ஒரு 50,000 பேருக்கு, அந்த 50,000ல் கிட்டத்தட்ட 5,000 பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அப்போ இது ஒன்று பத்தாதா? இது 1% பத்தாதா? ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடல. என் ஓட்டு தேமுதிக, நான் ஆதரிக்கிறேன். அப்போ இதுவே பெரிய கருத்து கணிப்பாக எடுத்துக்க வேண்டியதானே? இதுதானே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, இதுதானே ஓட்டு சதவீதம் சொல்லுகின்றது. ஒரு 5,000 பேர் ஒரு வீடியோவில் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஏதோ ஒரு கிராமத்தில் அவனும் பெருசாக ஆன்மீகத்தை தவிர ஒரு பெரிய பப்ளிசிட்டியான பேர் கிடையாது, ஒரு ஃபேமஸான பேர் கிடையாது. நான் உட்காந்து பேசுறதில் எல்லாரும் என்னுடைய விஷயத்துக்காக, நான் பேசின சப்ஜெக்ட்டுக்காக அவ்வளோ பேர் ஆதரிச்சிருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட மனிதருங்கிறது என்னுடைய கூட்டங்கிறது வேறு. அது நார்த் இந்தியாவிலையும் இமயமலை சாரல்லையும் ரிஷிகேஷ்லையும் காசிலையும் உள்ள கூட்டங்கள். அது ஹிந்தி பேசினா தான் புரியும். நான் பேசக்கூடிய விஷயங்கள் இங்கே எடுபடுகின்றது. இவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க என்றால் விஜயகாந்த் என்ற தனி மனிதன்.
அப்படியாப்பட்ட மனிதனை சரியான கூட்டல் கழித்தல் கணக்கோடு சரியான விஷயங்களோடு நீங்கள் அணுகினீர்கள் என்றால் விஜயகாந்த் உடைய மகன் எம்பியாவது அடுத்த அரசியலில் கலக்கப் போவது என்பது இது பெத்த அறிவாளிகளுக்கும் இப்பொழுது இந்த அரசியல் சாணக்கியனாக அரசியல் கணிப்பை செய்து அப்பொழுது கரெக்டான வழி நடத்தி சென்ற பல கட்சிகளை மேற்க வைத்த அரசியல் சாணக்கிய போன்றவர்கள் இருந்தால் இப்போது ஆலோசனை செய்தார்கள் என்றால், அந்த குடும்பத்துக்கு ஆலோசனை கூறினார்கள் என்றால் உடனடியாக இந்த பொது வேட்பாளர் எடுக்க வேண்டாம், அவரே கூட முன்னெடுத்திருப்பார். யாரோ ஒரு அரசியல் தலைவர் வைத்து அதை முன்னெடுக்க வைத்திருப்பார். இது நடக்கும். இது அரசியலில் அவர் இழந்த விஷயங்களுக்காக, அவருக்கு செய்யப்பட்ட துரோகங்களுக்காக தமிழக மக்கள், தமிழக அரசியல் கட்சிகள் அவருக்கு செய்யப்போகும் கைமாறி இது செய்தே ஆக வேண்டும். வரும் தேர்தலில் அந்த பையனுக்கு ஒரு மிக பெரும் எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும். இது ஒவ்வொருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய, உலகத் தமிழர்களுடைய கடமை, உலகத் தமிழர்களுடைய கோரிக்கையாக வைத்து இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிற கோரிக்கையை முன்படுத்துகிறேன் நண்பர்களே. இதை நோக்கி தேமுதிக நகரும்போது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர், இன்னும் 2, 3, 5 வருஷத்துக்கு ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆர் அப்படியே எம்ஜிஆரோட அரசியலை ஃபாலோ பண்ணுறேன் குண்டடிப்பட்டு உங்களுக்கு வாயே இல்லைன்னு முடிவு பண்ணிங்க. இந்த கும்பிடு தான். நீங்கள் அதை தாண்டி விஜய் பிரபாகரன் இந்த அரசியலை பேசினா அதெல்லாம் எடுபடாது. இதை பேசுகிறேன் அதை பேசுகிறேன், என்னப்பா சின்ன பையன் பேசுகிறான்னு விட்டுவிடும். ஆனால் அந்த மரண ஊர்வலத்தில், அந்த இறுதி ஊர்வலத்தில் வரும்போது கும்பிட்டான் பார்த்தீங்களா, அந்த கும்பிடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கும்பிடு 1,00,000 ஓட்டில் 1 கோடி ஓட்டுகளை பெற்று தரும். இந்த உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். விஜய் பிரபாகரன் அடுத்து செய்ய வேண்டிய இந்த கும்பிடு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போகும்போதும் எந்த ஆளுங்கட்சியும் எந்த எதிர்கட்சியும் பேச வேண்டாம். இதை 2 அவங்களே அடிச்சுக்குவாங்க. அதை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அனுதாபத்தை தக்க வைத்துக் கொள்ள பெரும் விஷயத்தை நீங்கள் இன்று எப்படி இருக்கீங்களோ, இதுக்கு முன்னாடி சில மேடைகளை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கலாம். இதற்கப்புறம் பெரும் விமர்சனங்களை விமர்சனம் செய்யாமல் எம்ஜிஆருடைய அரசியலை கையில் எடுத்து, எம்ஜிஆருடைய சாணக்கியத்தனத்தை கையில் எடுத்து, எம்ஜிஆருடைய பயணித்த அந்த அற்புதமான பயணத்தை நீங்கள் கையில் எடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எம்பி, இன்னும் மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2.5-3 வருஷத்தில் அதாவது சட்டசபை தேர்தல்களும் வருகின்றது, மாநிலத்துக்கான தேர்தல்களும் வருகின்றது. அந்த தேர்தல்களும் அசைக்க முடியாத சக்தியாக வர முடியும். நான் சொன்னது போன்று நேற்று ரொம்ப அழுத்தி சொல்லுகின்றேன். ஆர்வி உதயகுமார் சின்ன குன்று படத்தில் விஜயகாந்தை வச்சுட்டு சுற்றி இருக்கவங்களாம் வசனம் பேச வச்ச மாதிரி இன்னும் நீங்கள் அமைதியாக இருக்க உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவதெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டார்கள். என்னை போன்ற பொது மனிதர்கள், சினிமாவில் இருக்கும் பொது மனிதர்கள், அவருடைய நண்பர்கள், அவர்களால் உதவி பெற்றவர்கள், அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களால் வாழ்க்கை பெற்றவர்கள், அவர்கள் பேச 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 பசுமரத்தாணி போல் அவருடைய மனதில் போய் பதியும். இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு இன்றைக்கி நான் அப்படியே அறிமுகத்திலே கொண்டு வந்துட்டேன். அதை விரைவில் இன்னொரு வீடியோவில் நேரம் கிடைக்கும் போது பேசி பதிவிடுகின்ற நண்பர்களே, எல்லோரும் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கும் ஆதரவை தொடர்ந்து இதில் உங்களுடைய எவ்வளோக்குள்ள வலிமையாக நான் சொல்லும் விஷயத்துக்கு நீங்கள் கமெண்ட் பதிவு செய்கிறீர்களோ அதை விட வீரியமாக இது போன்ற கருத்துக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரும், தமிழ்நாடு மக்களின் குரலாக போய் சேரும். நான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்க எந்த கட்சி சாராதவன் இருந்தும் உங்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கின்றேன். எனக்கு மதிப்பளித்து பார்த்து கொண்டு கமெண்ட் சொல்லிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். தொடர்ந்து கமெண்டை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு செய்யுங்கள். நான் பேசுவது உளவியல் சார்ந்த அரசியல். தொடர்ந்து பேசுவோம். வாழ்த்துக்கள்.